வெல்கம் டு நொய்யல் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வாழை புதினா சிக்கன் லெக் பீஸ் பண்ண போறோம்ங்க. வாங்க செமையா செஞ்சு சாப்பிட்டு அசத்துவோம். 4 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கிறோமுங்க. தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் லெக் பீஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாமுங்க. சிக்கன் லெக் பீஸ் நல்லா கீறி விட்டுக்கலாமுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். கீரி வச்ச சிக்கன் லெக் பீஸில் தடவறதுக்காக புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 4 அரைச்சி எடுத்துக்க போகிறோமுங்க. அரைச்சி வச்ச புதினாவை சிக்கன் லெக் பீஸ் கூட நல்லா தவட்டி வச்சுக்கலாமுங்க. இது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டையும் இந்த சிக்கன் லெக் பீஸில் கலக்கலாமுங்க. சிக்கனும் புதினாவும் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நான் மசாலா செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் வாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கிலோ வெட்டி வச்சுக்கணுங்க. அதையும் சேர்த்திக்கலாமுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அரைச்சி வச்ச மஞ்சள் கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. அரைச்சி வச்ச மிளகா சாந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. கொஞ்சம் மல்லி சாந்து சேர்த்திக்கலாமுங்க. அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்திக்கலாமுங்க. ஏற்கனவே தக்காளி அரைச்சி வச்சுருந்தோமுங்க. அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாமுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாமுங்க. சிக்கன் லெக் பீஸ் புதினா கூட நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இது மசாலா கூட சேர்த்திக்கலாமுங்க.
சிக்கன் லெக் பீஸ் நல்லா மசாலாவில் ஊறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாமுங்க. நம்ம எதில் கட்டுவீங்க? கட்டருக்கு எடுத்து வந்துருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் மசாலா கூட நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாமுங்க. வாழை இலையில் சிக்கன் லெக் பீஸ் நல்லா வேகிறதுக்காக வெங்காய மசாலா தேவைப்படுதுங்க. அது தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாமுங்க. வாழை இலையில் சிக்கன் லெக் பீஸையும் வெங்காய மசாலாவும் சேர்த்து நல்லா கட்டிக்கலாமுங்க. அப்படியே தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க. அப்படிதான் வரும். வாழை இலையோட சிக்கன் லெக் பீஸை நல்லா வேக வைக்க போகிறோம். ஏன்னா வாழை இலையோட ஸ்மெல்லு சிக்கன் லெக் பீஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட் இன்னும் வேறு லெவல் இருக்குங்க. மெதுவாக
வாழை இலை புதினா லெக் பீஸ் செமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நொய்யல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.